சகோதரர்களே, இமாம் ஜமாத்துக்கு பின்னாடி நீங்க கூட்டு துவா ஓதுறீங்கடா, நீங்க தனிப்பட்ட ரீதியா நிறைய துவா கேளுங்க. ரசூலுல்லாஹ் எவ்வளவு செஞ்சாங்க? மதீனாவுல 13 வருஷம், மக்கால 1 வருஷம், 14 வருஷம் தொழுகை. ரசூலுல்லாஹ்வோட தொழுகையில ஒரே ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹ் இமாம் ஜமாத்தை முடிச்சதுக்கு பிறகு மக்களோடு அவர்கள் துவா செய்து ஆமீன் சொன்ன ரசூலுல்லாஹ் அவர்களுடைய பரக்கத்தை விட ஒரு பரக்கத்து இருக்குதா? நம்ம துவா ஓதுறோம். அந்த துவாவில் இந்த கூட்டு துவா அப்படின்னு ஒரு பேர் ஒன்று வச்சிருக்கிறாங்க. கூட்டு துவா பிதாத்து அப்படிம்பாங்க. நான் சொல்றது இந்த துவாக்கு கூட்டு துவான்னு நீ பேர் வச்சே தான் பிதாத்து அப்படிங்கிறது. அந்த துவா பிதாத்து கிடையாது, நீ பேர் வச்சே பாரு கூட்டு துவா, அது பிதாத்து. ஏன் அப்படி ஒரு பேரே கிடையாதுங்க. குர்ஆன்ல எடுங்க, கூட்டு துவான்னு ஒரு வார்த்தை கண்டு இப்படி சொல்றாரு. சொல்லு, கூட்டு துவாக்கு அரபியில் என்ன ஆகி சொல்லு. இப்போ ஃபர்ஸ்ட் குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸில் இருக்கா அந்த வார்த்தை? நீ இல்லை புதுசாக உருவாக்கிட்ட. சலாத்துல் ஜமா கூட்டு தொழுகை அப்படின்னு இருக்குது. கூட்டு துவான்னு எங்கே இருக்கு? இல்லை, ஒரு ஆள் துவா ஓதுறாங்க, மற்றவங்களாம் ஆமின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் கூட்டு துவா. அப்படி நீல பேர் வச்சிருக்க. அல்லாஹ் பேர் வச்சானா? அப்படி நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வச்சாங்களா? நீல பேர் வச்சிருக்க. அதனால் எல்லாமே துவா தாங்க. கூட்டு துவாங்கிறது இவங்களை உருவாக்கினது தான். ஒருத்தவங்க துவா ஓதுனா மற்றவங்க ஆமின்னு சொன்னால் இது கூட்டு துவா அப்படின்ற ஒரு பேரை வச்சு அது ஒரு சடங்குன்னு வச்சு அதற்கு என்ன ஆதாரம்? இல்லாத ஊருக்கு வழி கேட்ட மாதிரி. ஒரு ஊரே இல்லை, அந்த பேரை சொல்லி அதுக்கு எங்கிட்டு போகணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனு இல்லா ஊருக்கு வழி சொல்லி கொடுக்குறவன்லாம் இருக்கிறான். அவன் சொல்கிற கேட்டு நம்ம போயிட்டு கூடாது, அதுவும் ஆபத்தாக போயிடும் எங்கே ஒரு இடத்துக்கு. ஏன் இப்படி ஒன்று கிடையாதுங்க. நமக்கு இப்போ என்ன தேவை? இமாம் துவா வர்றாங்க, மற்றவங்க ஆமீன் சொல்கிறாங்க, இது மார்க்கத்தில் இருக்கிறதா? இருக்குது, தொழுகையில் இருக்குதுல்ல. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் அப்படி ஓதுறாங்கல்ல. நம்மளாம் என்ன செய்கிறோம்? ஆமீன் இருக்குது. அவங்க துவா இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் துவா தானே, இறைவனே எங்கள் நேரிய வழியை காட்டுவாயாக அப்படின்னு ஓதுறாங்களா. நம்மளாம் சேர்ந்து ஆமீன்கிறோம். இருக்குது, தொழுகையில் இருக்குது. அதை போய் பிதாத்து பிதாத்துன்னு சொன்னால் மார்க்கத்தில் இருக்கிறதா? இருக்குது. அப்போ தொழுகை மார்க்கத்தில் இருக்கா இல்லையா? தொழுகை மார்க்கத்தில் அப்பாற்பட்டதா? மார்க்கத்தில் தான் தொழுகை இருக்குது. அந்த தொழுகையில் தான் இந்த துவாவும் இருக்குது. கூட்டுத்தான பேர் வைக்கக்கூடாது. இந்த முறை ஒருவர் துவா செஞ்சு மற்ற ஆமீன் சொல்வது இருக்குதா? இருக்குது. தொழுகைக்கு வெளியிலும் இருக்கிறது. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா யஜ்தமிஉ மலவுன், ஓர் இடத்திலே ஒரு கூட்டம் ஒன்று கூடி ஃபயதுஉ பஅதுஹும், அவர்கள் ஒருவர் துவா செய்கிறாங்க, வயும்மினுல் ஆஹர், மற்றவர்கள் ஆமீன் சொல்கிறாங்க, இல்லா அஜாபஹமுல்லா, அல்லாஹ் அந்த துவாவை அங்கீகரிக்கிறான். தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஹாக்கிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஓரிடத்தில் ஒரு கூட்டம் ஒன்று கூடி, நம்ம பள்ளியாசலம் ஒன்று கூடிட்டோம். அவர்களில் ஒருவர் துவா செய்ய இமாம் வந்து துவா செய்கிறாங்க, மற்றவர்கள் ஆமீன் சொல்ல நம்மெல்லாம் ஆமீன்கிறோம். அந்த துவா அங்கீகரிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கல்ல, அதைத்தானே செய்கிறோம். அப்போ நம்ம இந்த நேரத்தை மட்டும் செய்யலைன்னு வச்சுக்கிறோங்க, இந்த ஹதீது ஏட்டில் இருக்கும், நடைமுறையில் இருக்காது. இந்த ஹதீதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ஒவ்வொரு நாளும் அமல் செய்கிறோம்னு சொன்னால் தொழுகைக்கு பிறகு இந்த துவான்னு ஓதுறதுனால தான். இல்லைண்டா இந்த ஹதீஸ்மா வெறுமனே எழுத்தில் தான் இருக்கும், அமலில் இருக்கவே செய்யாது. இருக்குதா இல்லையா? நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாசலுக்கு வர்றாங்க. அப்போ ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுடைய நண்பர் ஒருவர், 3 பேர் இருக்கிறாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை தந்த பிறகு சொன்னாங்க, நீங்கள்லாம் துவா செய்யுங்க. ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு துவா செஞ்சாங்க, ஆமீன் அப்படின்னாங்க நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுக்கு பிறகு அவங்களுடைய நண்பர் துவா செஞ்சாங்க, அதற்கும் ஆமீன் என்றாங்க நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துவா செஞ்சாங்க, அதற்கும் ஆமீன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அது இருக்குதா இல்லையா? இப்போ இதுவெல்லாம் ஒருவர் துவா செய்ய மற்றவர் ஆமீன் கூற இருக்கிறது. மார்க்கம் இல்லாத ஒன்றும் இல்லை, தொழுகையிலும் இருக்கிறது, தொழுகை வெளியிலும் இருக்கிறது. அதை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். கூட்டு துவான்னு பேர் வச்சது. அப்போ அது இந்த மாதிரி டாக்டர் சொல்கிறது, தொழுதுட்டு துவா செய்யலாமா? நான் கேட்டேன், கூட்டு துவாண்டார்ல, அவர் கூப்பிட்டு இந்த வாப்பா தொழுதுட்டு துவா செய்யலாமா? துவா செய்யலாம். இமாமும் அல்லாட தான் துவா செய்கிறாரு, மோமுங்களும் அல்லாட தான் துவா செய்கிறாங்க. இதே நீ பிதன்னு சொல்லிட்டு இருக்க, இதே கூடாங்கிற. இமாம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யான்னு ஓதுறாங்கல்ல, அதுக்கு அர்த்தம் என்ன? இறைவனே எங்களுக்கு இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கையை தா, மறு உலகத்தில் நல்ல வாழ்க்கையை தா, அதான அர்த்தம். வக்கீனா அஸாபன்னார், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன், இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கையை தா, வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன், மறு உலகத்தில் நல்ல வாழ்க்கையை தா, வக்கீனா அஸாபன்னார், நரக வேதனை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, இதான அர்த்தம். யார்கிட்ட கேட்குறாங்க அவங்க?
அல்லாட்ட தான் கேட்குறாங்க. சரி, இந்த பின்னால் இருக்கவங்களாம் ஆமீன்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? இறைவனே இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. இவங்கெல்லாம் யார்கிட்ட கேட்குறாங்க? அல்லாட்ட தான் கேட்குறாங்க. தொழுதுட்டு அல்லாட்ட கேட்கலாமா? அல்லாட்ட கேட்கலாம். அல்லாட்ட தானே கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஏங்க கூடாங்கிறீங்க? ரெண்டு பேரும் அல்லாட்ட தானே கேட்குறாங்க. தொழுகை முடித்த பிறகு ரெண்டு பேரும் இறைவனிடம் கேட்கிறார்கள். இதை போய் பிதாத்துங்கிறாங்க. வழிமாறு உதவி தேடக்கூடாது அப்படின்னு சொன்னவங்க அல்லாவிடம் உதவி தேடான்னு சொல்ல வந்துட்டாங்க. இப்போ எல்லாம் இப்போ அல்லாட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம். அல்லாட்ட கேட்கும் பொழுது அது வேணான்னு சொல்லாமா? அப்போ ஏன்னா இவங்க என்ன நினைச்சது? ஆமின்னு சொன்னால் அது ஒரு சடங்குன்னு நினச்சிக்கிட்டது. ஒரு துவா செய்கிறார், ஆமின்னு சொல்கிறார், இது ஒரு சடங்கு. இந்த சடங்குக்கு என்ன ஆதாரம்ங்கிறாங்க. அது மீனிங் கவனிச்சா கேட்கவே மாட்டாங்க. ஆமீனுக்கு அர்த்தம் தெரியல. ஆமீன்டா யாரெல்லாம் இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாங்கன்னு அர்த்தம். அல்லாட்ட தான் நம்ம கேட்குறோம். அல்லாட்டை கேட்கக்கூடாது தடுப்பவர்கள் யார்? இந்த அதிகாரத்தை இவர்கள் யார் கொடுத்தது? நான் தொழுதேன், என் இறைவனிடம் நான் கேட்கிறேன், அது கூடாது என்று சொல்வதற்கு நீ யார்? ஏன் ரொம்பட்ட நான் கேட்குறேன் கூடாதுங்கிற? ஏன் தெரியுமா? ஆமீன் அர்த்தம் தெரியல. வந்து சடங்கு நினச்சிக்கிட்டது. அர்த்தம் தெரிஞ்சா அல்லாட்ட தானே கேட்குறாங்க, நம்ம இப்போ கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் பிதாத்து பிதாத்து, எல்லாம் பிதாத்தா? ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு தமிழ்நாட்டில். யார் எந்த நோயின்னு போனாலும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு தான். என்னன்னு கேட்டால், வர்ற நோயாளியுடைய சட்டையை கலட்டிட்டு வாயில் தர்மாமீட்டரை வச்சு உட்கார வச்சுருவாங்க. ஒரு ஆள் போனான், டாக்டர் எனக்கு வயிற்று வலின்னா, அவனுக்கும் அப்படி தான் சட்டையை கலட்டினாங்க, வாயில் தர்மாமீட்டர் வச்சு உட்கார வச்சு விட்டாங்க. இன்னொரு ஆள் போனார், டாக்டர் எனக்கு கண்ணு வலி, அவனுக்கும் அப்படி தான். இதான் பரவாயில்ல. ஒருத்தன் போனான், டாக்டர் என் காலில் முள்ளு குத்திருச்சுன்னா, அவனையும் விடலை. சட்டையை கட்டி வாயில் தர்மாமீட்டர் உட்கார வச்சுட்டாங்க. இவன் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு பக்கத்துல சொன்னான், என்னங்க அநியாயமாக இருக்குது, என் காலில் முள்ளு குத்திருச்சுன்னு சொன்னால் என்னை போய் இப்படி உட்கார வச்சு விட்டாங்களேன்ட்டு. அதுக்கு அவன் சொன்னான், ஓ நிலமை பரவாயில்லப்பா, நான் லெட்டர் கொடுக்க வந்த போஸ்ட்மேனு என்னை இப்படி உட்கார வச்சு விட்டாங்க அப்படின்னா அவன். இப்படி எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் மாதிரி எடுக்கத்தான் பிதாத், அதுக்கு பிதாத் இது பிதாத். என்னங்க எப்போ பார்த்தாலும் பிதாத்துங்கிறீங்க, வேறு வார்த்தை உங்களுக்கு தெரியாதா அப்படி கேட்டால், தெரியுமே, சிறுக்கு. இந்த ரெண்டையும் தான், சிறுக்கு பிதாத்து, இதை விட்டால் வேறு வழியே கிடையாது. இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் கண் எரிஞ்சு வச்சுக்கிறவங்க அழுது புலம்பிருக்கேன், என்ன இந்த பாடுபடுத்துகிறாங்களே அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. எதுக்கு எடுத்தாலும் பிதாத்தா? இறைவனிடம் துவா கேட்பதை கூட பிதாத்து என்று சொல்லுகிறார்கள் என்றால், இவர்களை விட அறிவிலிகள் இந்த மார்க்கத்தில் யார் இருக்க முடியும்? அல்லாட்ட தானங்க கேட்கணும். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்ற கேளுங்க நான் தர்றேங்கிறான் அல்லாஹ். இன்னும் சொல்ல போனா, யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, இறை நம்பிக்கையாளர்களே தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் என்கிட்ட உதவி தேடுங்க என்ன அல்லாஹ் சொல்றான். தொழுதுட்டு என்கிட்ட கேளுங்கிறான் அல்லாஹ். தொழுதுட்டு நம்ம ரெண்டு பேரும் அல்லாட்ட தான் கேட்குறோம், இமாமும் மோமும் அல்லாட்ட கேட்குறோம். ஒரு கூட்டம் வந்து கேட்காதேங்கிறது பிதாத்து என்கிறது. அல்லாட்ட போய் கேட்குறப்ப பிதாத்துங்களாமா? மேலும் இதுபோல மறுமைக்கு தேவையான வீடியோக்களை பெற்றுக்கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.